ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பில்லியனியர்ஸ். இன்னைக்கு நாம இபிஎஃப் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. எம்ப்ளாயி இபிஎஃப் அப்படின்றது தொழிலாளர்களோட இபிஎஃப். இது எப்படி கால்குலேட் பண்ணப்படுது அப்படின்னா, நம்ம வாங்குற பேசிக் சேலரியில இருந்து 12%. ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 சேலரி அப்படின்னா இந்த 10,000ல இருந்து 12%, 1,200 1200 ரூபாய் வந்து பிஎஃப் அமௌண்ட் கிரெடிட் ஆகும். நம்ம எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றோமோ அதே சேம் பர்சன்டேஜ் வந்து எம்ப்ளாயர் சைட்ல இருந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஆனா எம்ப்ளாயர் சைட்ல இருந்து கான்ட்ரிபியூட் பண்ற அமௌண்ட் வந்து ரெண்டு வேரியேஷன்ஸா பிரியும். 3.67% வந்து இபிஎஃப்க்கும் ரிமைனிங் இபிஎஸ்க்கும் வந்து கிரெடிட் ஆகும். சோ 3.67% இந்த சென்ஸ் ஓவராலா நம்மளுக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னா, நம்ம சைட்ல இருந்து 12% பிளஸ் எம்ப்ளாயர் சைட்ல இருந்து 3.67%, ஓவராலா 15.67% ஆஃப் சேலரி வந்து நம்மளுக்கு இபிஎஃப் அமௌண்டா மந்த்லி கான்ட்ரிபியூட் ஆகுது. பெர் மந்த்துக்கு 15.67% அப்படின்னா மந்த்லி இபிஎஃப் இன்டூ 12 அப்படின்றதுதான் பெர் இயர்க்கான இபிஎஃப் கான்ட்ரிபியூஷன். இது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ 10,000 சேலரி அப்படின்னா மந்த்லி இபிஎஃப் வந்து அவங்களுக்கு 15.67%. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த பர்சன்டேஜ் வைஸ் படி பெர் மந்த்துக்கு அவங்க எம்ப்ளாயி எம்ப்ளாயர் ரெண்டு கான்ட்ரிபியூஷனும் சேர்த்து 15.67% வந்து அவங்க சேலரி அமௌண்ட்ல இருந்து 15.61% வந்து அவங்களுக்கு இபிஎஃப் கிரெடிட் ஆகும். அப்படி பார்த்தோம்னா 10,000ல இருந்து 15.67%னா 1,567 ரூபாய், 1,567 rupees வந்து அவங்களுக்கு மந்த்லி பிஎஃப் அமௌண்டா கான்ட்ரிபியூட் ஆகும். இது இயர்லிக்கு பார்த்தோம் அப்படின்னா 18,804 ரூபாய் வந்து கிரெடிட் ஆகும். 18,804 rupees வந்து இயர்லி இபிஎஃப் அவங்களுக்கு கிரெடிட் ஆகுது. இது 15,000 சேலரி வாங்குறவங்க எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 15,000லயே 15.67% எவ்வளவு வருதுன்னா 2,351 rupees, 2,351 ரூபாய் வருது. இது இயர்லிக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா 28,212 rupees வருது, 28,212 ரூபாய் வருது. இப்போ இதே சேலரிய இயர் வைஸ் கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? சோ நம்ம இப்போ 10,000 சேலரிக்கு 10 இயர்ஸ் அவங்க ஒர்க் பண்ற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணலாம். சோ சேம் சேலரியில 10 இயர்ஸ் இப்போ ஒரு பர்சன் வந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னா 10 இயர்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து 1,88,000 பிஎஃப் அமௌண்டா கான்ட்ரிபியூட் ஆயிருக்க வேண்டிய இடத்துல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட சேர்த்து அவங்களுக்கு 3 lakhs வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே அவங்க வந்து ஒரு வேலை 20 இயர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னா 20 இயர்ஸா பிஎஃப்ல கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா 3,76,000 வர வேண்டிய இடத்துல 12 lakhs வரதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. which means இந்த 3,76,000 பிளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், 3,76,000 பிளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இது ரெண்டும் சேர்த்து 12 lakhs அவுட்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இஃப் இன் கேஸ் 30 இயர்ஸ் அவங்க பிஎஃப் பேக்கப்ல இருக்கிற கம்பெனில ஒர்க் பண்றாங்க அப்படின்னா 5,64,000 வர வேண்டிய இடத்துல நம்மளுக்கு 31 lakhs காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட சேர்த்து 31 lakhs வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. If in case 38 years, which means அவங்க 38 years ஒரே கம்பெனில இல்ல வேற வேற கம்பெனியா இருந்தாலும் பிஎஃப் பேக்கப் இருக்கிற கம்பெனில அவங்க ஒர்க் பண்றாங்க அப்படின்னா 7,15,000 வர வேண்டிய இடத்துல அவங்களுக்கு 60 lakhs to 62 lakhs வரையும் வர வாய்ப்பு இருக்குது. நான் இப்ப சொன்ன அமௌண்ட் எல்லாம் இவங்களுக்கு 10 years கான்ட்ரிபியூஷன் பிளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட சேர்த்து இவங்களுக்கு இந்த அமௌண்ட் வரும். இஃப் இன் கேஸ் அவங்களுக்கு சேலரி வந்து 15,000 வச்சுக்கோமே, அவங்க 15,000 சேலரிக்கே 10 வருஷம் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு அவங்களுக்கு 2,82,000 வர வேண்டிய இடத்துல 4,50,000 வரும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட சேர்த்து 4,50,000 வர மாதிரி இருக்குது. அதே 20 இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ணோம்னா 5,64,000 வர வேண்டிய இடத்துல 18 lakhs வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 30 இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ணோம்னா 8,46,000 வர வேண்டிய இடத்துல 47 to 50 lakhs, நியர்லி 1/2 கோடி ரூபாய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே 38 இயர்ஸ்க்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணோம், பிஎஃப்ல கான்ட்ரிபியூட் பண்றாங்க 15,000 rupees சேலரிக்கு 38 இயர்ஸ் பிஎஃப்ல கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னா அரௌண்ட் 10,72,000 வர வேண்டிய இடத்துல நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட சேர்த்து 85 lakhs to 95 lakhs, நியர்லி 1 crore வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பிஎஃப் வித்ரா பண்ண விருப்பப்படுவோமா? எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் பிஎஃப் வந்து வித்ரா பண்ணிடவே கூடாது. பிகாஸ் நமக்கு இது ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல வரும்போது ஒரு பெரிய லம்சம் அமௌண்ட் நம்மளுக்கு கையில கிடைக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ரியல் இம்பாக்ட் வந்து நம்ம பிஎஃப்ல தான் பார்க்க முடியும்.
ஏன்னா இது கவர்மெண்ட் பேக்கப்ல இருக்கிறது, ரிஸ்க் கிடையவே கிடையாது. கரெக்டா நம்மளுக்கு அமௌண்ட் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட சேர்த்து கையில கிடைச்சிரும். சோ இந்த கால்குலேஷன் வச்சு பார்த்தாலே உங்களுக்கு ஒரு அளவு பிஎஃப் ஓட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன கால்குலேஷன் வேணும், என்ன எதை பத்தின தெளிவு வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல ரிலீவ் பண்ணுங்க. இது கம்ப்ளீட் அவேர்னஸ் வீடியோ தான். பிகாஸ் நம்ம இப்போ நிறைய வீடியோ யூடியூப்லயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருமே பிஎஃப் எப்படி வித்ரா பண்றது அப்படின்றத பத்தி நிறைய போட்டிருக்காங்களே தவிர்த்து பிஎஃப்னால என்ன இம்பாக்ட், எவ்வளவு வந்து அது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி யாருமே இது வரைக்கும் வீடியோ போஸ்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. சோ இது எவ்வளவு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்பினேன். அதுக்கான இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்துல இது கொஞ்சம் தான், இன்னும் நிறைய இருக்குது. சோ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பிஎஃப் வித்ரா பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க இந்த அவேர்னஸ் தெரியாம பார்ஷியல் அமௌண்ட் எடுத்திருந்தீங்க பிஎஃப்ல இருந்து அப்படின்னா உங்களுக்கு எப்படி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஒர்க் ஆகும்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா எஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல ரிலீவ் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன். கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா நம்மளுக்கு 30 இயர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பிஎஃப் ரொம்ப ஸ்லோவா தான் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். ஆனா 30 to 38 இந்த 8 வருஷமுமே இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமா கொடுக்கும். அப்படிதான் வந்து பிஎஃப் சிஸ்டமே வந்து இருக்குது. சோ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா வேணும்னா நம்ம மெயினா 30 to 38 இந்த 8 வருஷமுமே ரொம்ப கவனமா இருக்கணும். 38 இயர்ஸ் முடிஞ்சு நம்மளுக்கு எப்போ 58 வயசு ஆகுதோ நமக்கு 58 வயசு ஆன உடனே நம்ம கையில அந்த லம்சம் அமௌண்ட் வந்துடும். அப்போ நம்ம வித்ரா பண்ணிக்கலாம். சோ நம்மளுக்கு 58 வயசு ஆன உடனே பிஎஃப்ல இருந்து லம்சம் அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். பிளஸ் பென்ஷனுமே நமக்கு ஜெனரேட் ஆயிடும். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. உங்களுக்கு 58 வயசு ஆகுதுன்னா 55 வயசுல இருந்து நம்மளுக்கு பென்ஷன் வாங்குறதுக்கான ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியது இருக்குது. லைக் ஆதார், பேங்க் எல்லாத்தையும் ப்ரூஃப்ஸ், நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ரெடி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இது வந்து லாஸ்ட் 6 monthsல நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து பென்ஷன் வர்றதுக்கு லேட் ஆகும். சோ நம்ம 3 years பிஃபோர்ல இருந்து இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது நியர்பை 58ல இருக்கிறாங்க, இல்ல அவங்களுக்கு வந்து பிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்ணி நியர்பை 58 இயர்ஸ்ல இருக்கிறாங்க, ரிட்டையர்மெண்ட் வாங்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த அவேர்னஸ் தேவையா இருக்கும். பிஎஃப்ல இருந்து 2 லட்சம் இல்ல 3 லட்சம் வந்து எடுக்கிறது பிரச்சனை கிடையாது. இப்போ பிரசன்ட் சிச்சுவேஷன்ல நம்மளோட நெருக்கடியை சமாளிக்கிறதுக்காக 3 lakhs இல்ல 4 lakhs நம்ம பிஎஃப்ல இருந்து வித்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்மளுக்கு அது எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளுக்கு பாதிக்கப்படும் அப்படின்னா நியர்லி 20 to 30 lakhs rupees வரைக்கும் பாதிக்கப்படும். விச் மீன்ஸ் இன்னைக்கு நம்ம வித்ரா பண்ற 2 or 3 lakhs வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட சேர்த்து நியர்லி 20 to 30 lakhs வரைக்கும் நம்ம ஃபியூச்சர்ல நம்ம ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல லாஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ ஒருவேளை எனக்கு வந்து இந்த பிஎஃப் ஓட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஐடியா வந்து நல்லா இருக்குது, ஆனா எனக்கு பிஎஃப்லோட கான்ட்ரிபியூஷன் வந்து நான் வெறும் 1600 ரூபாய் தான் கான்ட்ரிபியூட் பண்றேன், அப்படி இல்லைன்னா 1500 ரூபாய் தான் கான்ட்ரிபியூட் பண்றேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஐடியா, ஒரு பிளான் இருக்குது. விபிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு, வாலண்டியர் பிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? இப்போ இபிஎஃப் வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், விபிஎஃப் யாரோட ஆர்கனைசேஷன், விபிஎஃப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா விபிஎஃப் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.